இதில் கட்டிங் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்திருக்கிற 4 பேர் 5 பேர் கை தூக்குனீங்க, நிறுவனத்தில் பதிவு செய்யணுன்ட்டு. தாராளமாக பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன். அந்த புக்கை காட்டுங்க சார். புக்கில் ஃபஸ்ட்டு பேர் என்னுடைய பேர் நாகலிங்கன்னு இருக்கும். PM சூரியகிரியில் பதிவு செய்வதற்கு உண்டான அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்படும். லெக் எல்லாத்துக்கும் ஒன்று தான், ஒயருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்த மாற்றிக்கணும். கேபிளோட பண்ண போகிறது 4 ஸ்கொயர் வாங்க. எல் பிரவீன்குமார், எம் முனீந்திரா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நீலக்குருவி. இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக நடத்துகிற ஒரு நாள் சோலார் பயிற்சி மையத்தில் தாங்க இருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து ப்ராக்டிக்கல் செஷன் நடந்துகிட்ருக்கு, பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பயிற்சி மையத்தில் பார்த்திங்கன்னா உங்களை வந்து ஈஸியாக ஒரு சோலார் நிபுணராக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே பயிற்சி மையத்தில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஒரு சோலார் பிஸ்னஸை எடுத்து ரன் பண்ணி ஒரு வீட்டுக்கு நீங்களே சோலார் அமைக்கிற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இங்கே பயிற்சி கொடுக்குற ஆசிரியர்கிட்டையும் அதே சமயத்தில் இங்கே இருக்கிற மாணவர்கள் கற்றுக்கிட்ட மாணவர்கிட்டையும் நம்ம எந்த மாதிரியான பயிற்சி கொடுக்குறாங்க, இவங்க எந்த மாதிரி கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம இங்கே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் நேம் சார்? என் பேர் சையத் அன்சாரி. இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் வெல்ஃபேர் அசோசியேஷனில் தொழில்நுட்ப செயலாளராக இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இதில் வந்து என்னென்னலாம் கவர் பண்ணுறோம், என்ன மாதிரியானது நம்ம சொல்லித்தரோம். நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஆன் கிரிட், ஆஃப் கிரிட் அண்ட் ஹைப்ரிட் சிஸ்டம்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லித்தரோம். பேசிக்காக சோலார் பேனல்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் இன்வெர்ட்டர்ஸ் இருக்குது, ஆன் கிரிட் இன்வெர்ட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ வந்து ஒன் டே நம்ம பயிற்சி கொடுக்குறோம். ஒன் டேல வந்து அவங்க எவ்வளோ தூரம் கற்றுக்குவாங்க, எந்த அளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு கேதர் ஆகும்? சோலார் பற்றி ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிற சோலார் மூலமாக டிசி மின்சாரத்தை ஏசி மின்சாரமாக மாற்றி நமக்கு தேவையான வீட்டு மின்சாரம் எப்படி மாற்றி பயன்படுத்தணும் அப்படின்றது ஒரு ஓரளவு நம்ம சொன்னாலே அவங்க போதுமானது. அப்புறம் என்னென்ன பொருட்கள் சோலார் சம்மந்தமாக எங்கெங்கே கிடைக்குதுன்றது நாலேஜ் தெரியாமல் நிறைய பேர் இங்கே வருவாங்க. அதுக்கு நாங்கள் வழிகாட்டுதல் பண்ணுறோம். அப்புறம் சூரியகர் திட்டம், அதான் மானியம், மத்திய அரசின் மானியம் எப்படி வாங்கணும், அதுக்கு என்ன வழிமுறையில் நம்ம போய் அப்ளை பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் சொல்லித்தரோம். எங்கள் மூலமாக படிச்சுட்டு போனவங்க ஒரு 20 பேருக்கு மேலே வெண்டராக எம்பேனல்டு வெண்டர் ஆகியிருக்காங்க. மானியம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு மேலே பழைய வெண்டர்ஸ்லாம் இங்கே மானியம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது வெண்டர் ஆகியிருக்காங்க. நிறைய பேர் வெண்டர் ஆகணுன்றதுக்காக தான் எங்கள் பயிற்சி மையத்துக்கு நிறைய பேர் வராங்க சார். இப்போ நம்ம என்னென்ன சாப்டர் கவர் பண்ணுறோம் ஒரு நாள் பயிற்சியில் ஆன் கிரிட், ஆஃப் கிரிட் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறோம். அப்புறம் சீரியஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்துடுறோம். ஆன் கிரிட்னா என்ன, ஆஃப் கிரிட்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட்னா, ஹைப்ரிட்னா என்ன, ஸோ இப்போ மானியத்தோட ஸ்கீம் போனோன்னா என்னென்ன டிசிஆர் பேனல், நான் டிசிஆர் பேனல் இருக்குது, அந்த என்னென்ன இருக்குது, என்ன டைப் ஆஃப் யூனிட் என்ன விலைக்கு வாங்குறது, என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸு, எர்த்திங் இம்பார்ட்டண்ட் என்னென்ன, எந்த சாய்வில் நம்ம பேனல் அமைக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் அமைக்கணும், இந்த மாதிரி எல்லா தெளிவான விஷயங்களும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஒரு நாளில் கவர் பண்ணிடுறோம். இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு சில பேர் தெரியாது. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கைட் பண்ணுறீங்களா? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் கைட் பண்ணுறோம். கடைசியில் எங்களுக்கு பயிற்சி முடிஞ்ச சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம சங்க தலைவர் வந்து அது முழுமையான விளக்கம் அவர் கொடுத்துருவார். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே விவசாயியாக வந்தவங்க கூட இன்றைக்கி ஒரு எம்பெனல் வெண்டரா தஞ்சாவூரில் இருக்கார். அவர் இதுக்கு 7 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி பேசிக் ஒன்றுமே தெரியாதவர். அந்த மாதிரி வந்தவங்க தொழில் முனைவராக இங்கே மாறி இருக்காங்க. ஓகே சார். இப்போ நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோ தூரம் உதவிகரமாக இருக்கும்? நம்மளோட சர்டிஃபிகேட்டுக்கு MNRE வழியாக எங்களோட சர்டிஃபிகேட் வச்சு அந்த 20 பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் வந்து உதவும் கண்டிப்பாக. ஓகே சார். ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. இது வரைக்கும் வந்துருச்சு இல்லையா? நெக்ஸ்ட் இதில் ஆன் பண்ணால் இந்த கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ப்ளஸ் மைனஸ் அதில் இண்டிகேட் பண்ணிடுங்க. காலையில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சார் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆன் கிரிட் சிஸ்டம், ஆஃப் கிரிட் சிஸ்டம் 2. ஆஃப் கிரிட்னா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இன்வெர்ட்டர் வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். யாருக்கிட்டையும்
பர்மிஷன் வாங்க வேண்டிய தேவையோ அவசியமோ கிடையாது. ஆனால் ஆன்கிரிட்டாக இருந்தால் ஒன்று மானியத்தோடு பண்ணணும், இல்லைன்னா மானியம் இல்லாத பண்ணணும். மானியம் இல்லாத பண்ணாலும் மானியத்தோடு பண்ணாலும் வந்து மீட்டர் டிஎன்இபிலிருந்து தான் வாங்கணும், அதுக்கு அப்ளை பண்ணணும். அப்போ உங்கள் நிறுவனத்தில் பதிவு செய்தால் மட்டுமே அந்த போர்ட்டலில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்கிரிட் செஞ்சிங்கன்னா மீட்டர் கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎம் சூரியகிரியில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி உங்கள் கம்பெனி பேரில் இருக்கணும், பேன் கார்டு, எம்எஸ்எம்இ ஆர் உதய் போத் ஆர் சேம். டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்டு மொத்தம் 3 இருக்கணும். டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐ எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கலாம், டிப்ளமா படிச்சிருக்கலாம், பிஇ படிச்சிருக்கலாம். ஆனால் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி இருக்கணும். அதில் ஒரு சர்டிஃபிகேட்டு சோலார் சர்டிஃபிகேட். இப்போ நாங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டு 1 ஓகே, பாக்கி 2 உங்களுடைய நிறுவனத்தில் வந்து நீங்கள் டெக்னீஷியன் வச்சுருப்பீங்க, அவங்க வந்து ஸ்கில் பர்சனாக இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம். அப்போ மொத்தம் 3 சர்டிஃபிகேட். இதெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் இங்கே படிக்க வந்தாலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய தலைமை அலுவலகம் சென்னை அண்ணா சாலை மவுண்ட் ரோட்டில் இருக்குது. அங்கே என்சிஎஸ்னால் நான் கன்வர்ஷனல் எனர்ஜி செக்ஷன் இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த 2.5 லட்சத்தை தவிர இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ஹார்ட் காப்பியாக உங்கள் நிறுவனத்தின் சார்பாக லெட்டர் பேடில் ரிக்வஸ்ட் லெட்ரு பிஎம் சூரியகிரியில் பதிவு பண்ணணுன்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து இமெயில் வரும். ஒன்று அக்செப்டன்ஸ் இல்லைனா வந்து என்கொயரிஸ் ஏதாவது வரும். அக்செப்டன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரூபாய் 2.5 லட்சத்துக்கு உண்டான பேங்க் பர்ஃபார்மன்ஸ் கேரண்டி. நீங்கள் உங்கள் நிறுவனத்தை எந்த பேங்க்கில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் 2.5 லட்ச ரூபாய் 5 வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் காப்பியை நீங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்து பேங்க் பர்ஃபார்மன்ஸ் கேரண்டி ஹார்ட் காப்பியாக வாங்கிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போய் அண்ணா சாலை என்சிஎஸ்லேயே கொடுத்தால் மட்டுமே உங்களுடைய நிறுவனத்தை பிஎம் சூரியகிரியில் பதிவு செய்வார்கள். இல்லை மானியம்லாம் தேவையில்லைன்னா 2.5 லட்ச ரூபாய் தேவையே இல்லை. நீங்கள் பிஎம் சூரியகிரியில் பதிவு செஞ்சிட்டீங்க சார், நான் இப்போ என்ன சார் பண்ணணுன்னா பேனலில் 2 விதமான பேனல் இருக்குது சார் சொல்லியிருப்பார் காலையில், டிசிஆர் நான் டிசிஆர் 2 விதமான பேனல் சொன்னாரா? நீங்கள் பிஎம் சூரியகிரியில் பண்ணுறீங்கன்னா டிசிஆர் பேனல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட செல்லால் உருவாக்கப்பட்ட சோலார் பேனலை பயன்படுத்தும் பொழுது மட்டுமே உங்களுக்கு மானியம் கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அப்போ டிசிஆர் பேனல் போட்டால் மட்டும்தான் மானியம் கிடைக்கும். டிசிஆர் போடாத நான் டிசிஆர் போட்டிங்கன்னா மானியம் கிடைக்காது. 1 கிலோவாட்டுக்கு 30,000, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட்டுக்கு 78,000. அதுக்கு மேலே நீங்கள் 5 கிலோவாட்டு 8 கிலோவாட்டு போட்டாலும் அந்த அமௌண்ட்டு 78,000 தான் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை. இதுதான் இன்றைய சூழல். இப்போ நீங்கள் வந்திருக்கிற 4 பேர் 5 பேர் கை தூக்குனீங்க நிறுவனத்தில் பதிவு செய்யணுன்ட்டு, தாராளமாக பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன். அந்த புக்கை காட்டுங்க சார். புக்கில் ஃபஸ்ட்டு பேர் என்னுடைய பேர் நாகலிங்கன்னு இருக்கும். இதில் வந்து 98401782 இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா பிஎம் சூரியகிரியில் பதிவு செய்வதற்கு உண்டான அனைத்து ஆலோசனைகளும் வழங்கப்படும். கம்பெனியாக பதிவு செய்வதற்கு நீங்கள் தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலிருந்து வந்தாலும் சென்னை அண்ணா சாலைக்கு வந்தால் மட்டுமே பதிவு செய்ய முடியும். எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் அங்குராஜுங்க. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வந்து சொந்தமாக 2 ஏக்கர் பூமி இருக்குது. அதில் பிஎல்டிசி பம்பு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் நிறைய இடத்துல யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி நீலக்குருவி அந்த யூடியூப் சேனல் பார்க்கும்போது இந்த இடத்துல கிளாஸ் எடுக்கிறது தெரிஞ்சுது. இப்போ எனக்கு வந்தது இங்கே வந்ததுனால எனக்கு அது எப்படி போகிறது அப்படிங்கிற ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சது ஃபுல்லாக எனக்கு கான்ஃபிடென்ஸில் ஆகிருச்சு. நிறைய இடத்துல நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் கேதர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எல்லாமே எனக்கு கிளியர் ஆனதுனால இப்போ என்னை அவர் வந்து ஏமாற்ற முடியாது. ரேட் வைஸாவோ வேறு எதுவுமே அந்த பெனிஃபிட் எனக்கு இங்கே வந்து கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 50,000 மிச்சம். 2,000 செலவு பண்ணினேன், ஒரு 50,000. ஆமாம், அது எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு கிளியர் ஆகிருச்சு. ஏதாவது டவுட்னா கூட சார் கேட்டுக்கலான்ட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து எல்லாம் வந்து இதுக்கு நன்றி. என் பேர் ரவிக்குமார். நான் மதுரை வந்து ஹோம் டவுன் இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ நான் வந்து பார்த்தது வந்துன்னா யூடியூப் வழியாக தான் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி கிளாஸ் வந்து யூடியூப்பில் வந்து நீலக்குருவின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் மூலிமா தான் நான் பார்த்தேன். நான் 1ஆம் தேதி வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரி சொல்லி அட்டன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ணியிருந்தேன் நான். ஸோ கொஞ்சம் நான் வந்து புக்ஸு ப்ளஸ் வந்து யூடியூப் சைடு வந்து நிறையா பார்த்துருக்கேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறான்னு. ஒரு கிளியர் கட்டாக வந்து ஒரு 0 to ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியாமல் இருந்துச்சு.
பட் இங்கே வந்தப்போ சார் வந்து அன்சாரி சார் வந்து கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுத்தாரு. பட் எந்தெந்த பாயிண்ட்டை நம்ம எங்கெங்கெல்லாம் சருகுவோம், எந்தெந்த இடத்து பாட்டிலாம் எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்டு எல்லாமே வந்து கிளியர் கட்டாக வந்து சார் சொன்னார். அது ரொம்ப வேலிடாக இருந்துச்சு. ப்ளஸ் அடுத்த டைம் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா நம்ம அடுத்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் வந்து தெளிவாக சார் சொன்னார் எனக்கு. ஸோ இந்த கிளாஸ் வந்து வெரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபைனலாக வந்து சார் வந்து எப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷனை வந்து அடுத்து பில்டப் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. சார் வணக்கம், என் பேர் செந்தில்குமார். எனக்கு இது எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு வந்து ஓரளவுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, பட் அதில் ஒரு நாட்டம் உண்டு. ஆனால் இப்போ வளர்கிற சமுதாயத்தில் சோலார் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குன்றது நான் ரொம்ப அறிஞ்சிக்கிட்டேன். ஆனால் சோலார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் வருகின்ற மக்களுக்கும் நம்மளை மாதிரி உள்ள தொழில் தொடங்குறவங்களும் இல்லை படித்துட்டு வேலை இல்லாத இருக்க இளைஞர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. நான் வந்து அடிச்சுனா ஒரு ஆர்ட்டு தான், அதாவது பில்டு படிச்சிருக்கேன், ஆட்டோகேட் முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் டிசைனிங் ஃபீல்டு தான். பட் இந்த ஃபீல்டை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சென்றடையணும், வீடுகளில் மின் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணுன்றது என்னோடய பிரியம். அதுக்கு இந்த சோலார் கிளாஸ் நமக்கு எல்லாத்துக்கும் ஒத்துவதை தான் நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் நான் பங்கு கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வி சிவகந்தன், எல் பிரவீன்குமார், எம் முனீந்திரா. இந்த பயிற்சி மையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் கொண்டு போய் விட்டுரும். அதே சமயத்தில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு முழு விவரங்களும் அவங்க சொல்லுவாங்க.